ஹாய் கைஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம ஃப்ரீ ஃபயர் கேம் ப்ளே போட போகிறதில்ல, அதுக்கு பதிலாக ரோப்ளாக்ஸ் அந்த கேம் தான் இன்றைக்கி விளாட போகிறோம். ஸோ இதில் வந்து ஸ்டீல் அனிமி அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ இந்த கேம் தான் இன்றைக்கி நம்ம விளாட போகிறது. ஃபஸ்ட் டைம் நான் இன்றைக்கி ரோப்ளாக்ஸ் வீடியோ வந்து போட போகிறேன். ஸோ இது எப்படி இருக்குது, இந்த கேம் எப்படி இருக்குது, விளாட முடியுமான்னு பார்க்கலாம். எடுத்த உடனே உள்ளே வந்தாச்சு. வந்த உடனே பை என் நருட்டோ அப்படின்னு போட்டிருந்தாங்க. சரி, நம்மளும் நருட்டோவை வாங்கிடலான்னு நருட்டோ வாங்கியாச்சு. ஸோ நருட்டோ வாங்கினதுக்கப்புறம் சாஸ்கே இருந்தால் நான் அந்த ரேட்டு பார்க்காம தெரியாத தொட்டுட்டேன். காசு கேட்டு ரோப்ளாக்ஸ்க்கு விடுன்ட்டானுங்க. ரோப்ளாக்ஸ் கொடுக்குற அளவுக்கு நம்ம பணக்காரங்க கிடையாது. அப்புறம் நம்ம பேஸுக்கு போயிட்டு லாக் பண்ணிடலாம் பேஸ் அப்படின்னு ஸ்ட்ரெயிட்டாக உள்ளே போயிட்டு லாக் பண்ணியாச்சு. லாக் பண்ணதுக்கப்புறமா காசு கலெக்ட் பண்ணுவோமே அப்படின்னு காசு கலெக்ட் பண்ணிட்டு அண்டு வந்து ஒரே ஒரு கேரக்டர் இருந்தால் காசு அந்த அளவுக்கு கிடைக்காது அப்படின்ட்டு மொத்தமாக ஒரு 3 நருட்டோ வாங்கி வச்சுட்டேன். வாங்கி வச்சதுக்கப்புறம் சரி, ஃபோன் கொஞ்சம் லேக் ஆகுது, ஹேங் ஆகுது, சூடாகுது அப்படின்ட்டு கிராஃபிக்ஸ் எதுனா இருக்கான்னு செக் பண்ணால் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. சரி, இங்கே இருக்கிற மொத்த காயினையும் கலெக்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக 333 ரூபா இருந்துச்சு. சரி ரைட்டு, இதுக்கு எதுனா வாங்க முடியுமான்னு செக் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக வந்த கேரக்டர்ஸ் எல்லாரையும் பார்த்தேன். அதில் எல்லாருமே காசு அதிகமாக இருந்துச்சு. லூஃபி மட்டும்தான் நம்மளால் வாங்க முடியும். ஸோ லூஃபியை வாங்கியாச்சு. அண்ட் இந்த இடத்துல மாதரா, ரைட்டு மாதராவை தட்டி தூக்கிட வேண்டியது தான். அண்ட் நம்ம பேஸ் வந்து லாக்கில் இல்லாமல் அன்லாக்கில் இருக்குது. இதோ என் பேஸில் என்ன இருக்குன்னு நீ என் பேஸுக்குள்ளே வர. அப்புறமா காசு எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிவிட்டு வேறு எதுனா கேரக்டர்ஸை வாங்கலான்ட்டு வெளியே ஸ்ட்ரெயிட்டாக போனேன். ஸோ ஏன்னா கேரக்டர்ஸ் வந்துச்சுன்னா வாங்குவோம் அப்படின்ட்டு மொத்தமாக 2 நருட்டோ ஒரு லூஃபி நினைக்கிறேன். ஸோ வாங்கி வச்சாச்சு. அண்ட் இந்த இடத்துல கிளைம் ரிவார்டு அப்படின்ட்டு காசு கொடுத்தானுங்க. ஒரு 500 ரூபா வாங்கி வச்சுக்கணும். 3 நருட்டோ இருக்குங்க இன்னும். சரி ரைட்டு, ஓகே. ஒரு 1K வர வரைக்கும் சேர்த்து வச்சுட்டு அதுக்கப்புறமா ஸ்ட்ரெயிட்டாக என்ன கேரக்டர் வந்தால் வாங்கிடலான்ட்டு லூஃபி வந்தான். ஸோ அவனை வாங்கிட்டு அப்புறமா எரனு அட்டாக் அண்ட் டைட்டன் ஹீரோ அவனையும் வாங்கியாச்சு. அதுக்கப்புறமா வேறு யாராவது இருக்காங்களான்னு பார்த்தா நம்ம கையில் பட்ஜெட் லோவாக இருக்குது. சரி, கொஞ்சம் பட்ஜெட்டை ஏற்றிட்டு அதுக்கப்புறம் வரலாம் அப்படின்னு பேஸை வந்து லாக் பண்ணிவிட்டு எல்லா கேரக்டர்கிட்ட இருந்தும் காயினை கலெக்ட் பண்ணியாச்சு. கலெக்ட் பண்ணிவிட்டு அப்புறமா எரனும் நம்ம இடத்துல வந்து உட்காந்துட்டான். பேர் ஏதோ தப்பாக போட்டிருக்கானுங்களா இல்லை எரனோட ஃபுல் நேம் எடுத்து போட்டிருக்காங்களான்னு தெரியல. ஸோ அதுக்கப்புறமா இந்த இடத்துல ஒரு ஹீரோ எனக்கு தெரிஞ்சது மை ஹீரோ அகாடமின்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஹீரோவையும் வாங்கியாச்சு. 1.2K சம்திங் வாங்கி வச்சாச்சு. இப்போ 2 லூஃபி இருக்காங்க, ஒரு நருட்டோ அண்டு சில பல கேரக்டர்ஸ் எல்லாரையும் வாங்கிட்டோம். இப்போ நம்ம கையில் காசும் கிட்டத்தட்ட ஒரு 655 ரூபா இருக்குது. இதை வச்சு யாரையும் வாங்க முடியாது. ஸோ அதனால் கொஞ்சம் காசை கலெக்ட் பண்ணுவோம். அப்புறமா வந்து ஒரு ஸ்பின்னு 2 ஸ்பின்னு கிடச்சிது, ஃப்ரீ ஸ்பின்னு. சரி அதை பண்ணலான்ட்டு சுற்ற வச்சேன். சுற்றில் ஒரு 2.5K கிடச்சிது. அப்புறமா இன்னொரு ஸ்பின்னும் இருந்துச்சு, அதையும் பண்ணதில் ஒரு லீஃப் ட்ராகன் எபிலிட்டி அப்படின்னு ஏதோ ஒரு பவர் கொடுத்துருக்கானுங்க. அது என்னன்னு நம்ம போக போக பார்க்கலாம். அப்புறமா பேஸை லாக் பண்ணிவிட்டு வேறு யாராவது நம்மளால் வாங்க முடியுமான்னு பார்த்தேன். ஸோ வாங்கும் போது 750Kலாம் ஒருத்தர் இருக்கான். அவனை போக போக வாங்க முடியும், ட்ரை பண்ணலாம். அண்ட் சாஸ்கே வாங்க முடியும். தெரியாமல் கோகுவை டச் பண்ணிட்டேன். திரும்பி அவனுங்க ரோப்ளாக்ஸ் கேட்க ஆரம்பிச்சிட்டானுங்க. போங்கடா டே அப்படின்ட்டு ஸ்ட்ரெயிட்டாக பேஸுக்கு போயிட்டோம். பேஸுக்கு போயிட்டு காசை கீஸை கலெக்ட் பண்ணிவிட்டு திரும்பி புதுசாக எதுனா கேரக்டர் வந்துச்சுன்னா வாங்கலாம் அப்படின்ட்டு காசை வந்து கலெக்ட் பண்ணக்கப்புறமா நம்ம கோகுவை வாங்கிட்டோம். இப்போ வந்து நம்ம பேஸ் ஓரளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். ஒரு சின்ன பேஸ் மாதிரி இருக்கும் இதுக்கு முன்னாடி இருந்ததை விட. அப்புறமா ஒரு 2.3K சேர்த்து வச்சு நம்ம கோஜோவை வாங்கியாச்சு. டான்ஜிரோ இருக்கான், அவனை நம்ம போக போக வாங்கிடலாம். ஸோ அதுக்கப்புறமா வந்து திரும்பியும் காசை கலெக்ட் பண்ணிவிட்டு ஒரு 10K இருந்தது. சுக்குனா போகிறான். ஸோ வாங்க முடியலையே, அதான் கொஞ்சம் சிக்கம். பரவாயில்ல இருக்கட்டும். அண்ட் சைத்தாமா வாங்கியாச்சு. சைத்தாமா வாங்கினதுக்கப்புறமா திரும்பியும் ஒரு காசு பற்றாக்குறை. சரி சொல்லிட்டு காசு எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிவிட்டு பேஸையும் லாக் பண்ணிட்டேன். ஒரு 4.5K அப்படி இப்படின்னு கிடச்சிது. அதுக்கப்புறமா ஒரு கிளைம் ரிவார்டில் ஒரு 5K கொடுத்தானுங்க, அதையும் வாங்கியாச்சு. அதை வாங்கினதுக்கப்புறமா மேலே பண்டில்ஸ்லாம் கொடுத்தானுங்க. அதை நான் தொட்டு பார்த்தேன், பட் ஒர்க் ஆகலை. அப்புறமா நம்ம டான்ஜிரோவையும் வாங்கிட்டோம். டான்ஜிரோ வாங்கியாச்சு. அதுக்கப்புறமா பின்னாடி இன்னொரு டான்ஜிரோவும் வந்தால் சரி காசு கொடுக்குறதில்ல, நீங்களும் கொஞ்சம் ஒருத்தியாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அவங்களையும் வாங்கிட்டோம். ஒரு 5Kல யாராவது வாங்க முடியுமான்னு பார்த்தேன், பட் வாங்க முடியல. அதால் காசு சேர்த்து வச்சுட்டு இங்கே ஒருத்தன் 500K லூசு புண்டை தான் போல. யார்தான் நீ ரசிங்கனை எங்கெங்கே போட்டுனுங்கிறான்னு பாரு. அதுக்கப்புறமா வந்து காசு 23,000 ரூபாய்க்கு ஒரு சைத்தாமா திரும்பியும் வாங்கிட்டேன்.
வாங்கிட்டு ஒருத்தன் வந்து லூஃபியை வாங்கிட்டான். நான் கொஞ்சம் காசு அவசரப்பட்டு சேர்த்துட்டேன், இல்லைனா லூஃபியை நம்ம தூக்கியிருக்கலாம். பரவாயில்ல. அதுக்கப்புறமா வந்து சைட்டாமா வாங்கி முடிச்சுட்டு திரும்பி காசை கலெக்ட் பண்ணிவிட்டேன். இந்த இடத்துல ஜெனோ போனால் இவனையும் நம்ம வாங்க முடியுமான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி லூஃபியை வாங்கியாச்சு. வாங்கிட்டு வேறு யாராவது வாங்க முடியுமான்னு பார்த்தேன். 2 ஜெனோ ஒரே நேரத்தில் போகிறாங்க. சரி ரைட்டு. அப்புறமா வேறு யாரையாவது வாங்க முடியுமான்னு பார்த்துருந்தா யாருமே அந்த அளவுக்கு வரலை. அது கோஜோவை பார்த்தோன்னே ஜஸ்ட் வெறும் 500 தான் இருக்குது. பட் என் கண்ணுக்கு அடிக்கடி 500K தெரிஞ்சிடுது. அந்த மெசேஜ் வேறு என்னை வெறுப்பேற்றின்னு இருந்துச்சு. சைடில் இருக்குல்ல அது. அப்புறமா ஒரு 49Kயில் திரும்பி இன்னொரு லூஃபியும் வாங்கிட்டேன். வாங்கிட்டு 150K இருந்தது. சரி அதை வச்சு அதை யாரையாவது வாங்க முடியுமான்னு ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். அண்ட் வந்து ஹினாட்டா. அப்புறமா இந்த இடத்துல இவன் யாருன்னு எனக்கு சரியாக தெரியல. ஜுஜுட்சு கைசனில் ஸ்டார்டிங்லேயே ஒருத்தன் வருவான், அவன் நினைக்கிறேன். எனக்கு சரியாக தெரியல யாருன்ட்டு. அண்ட் திரும்பி பேஸை லாக் பண்ணிவிட்டு ஒரு 231 இருந்துச்சு. ஸோ யாராவது வாங்க முடியுமான்னு ட்ரை பண்ணியிருந்தேன். அங்கே இங்கேன்னு சுற்றின்னு இருந்தேன். பட் யாருமே கிடைக்கிற மாதிரி தெரியல. சரி கொஞ்சம் காசு சேர்த்து வச்சுட்டு வருவோம், வேறு யாராவது பெஸ்ட்டாக வந்தாங்கன்னா அவங்கள வாங்கிடலான்னு சொல்லிட்டு வாங்கும்போது இந்த இடத்துல டோக்கியோ கோகுல்னு நினைக்கிறேன். அந்த அனிமையோட பேர் எனக்கு சரியாக தெரியல. அப்புறம் அந்த கேரக்டரு ஹினாட்டா எல்லாரையும் வாங்கியாச்சு. வாங்கின போக நம்ம கையில் ஒரு 335K இருந்துச்சு. திரும்பியும் அந்த 2.5 மில்லியன் அவனை நம்ம கடைசியாக தான் வாங்க முடியும். ஏன்னா இருக்கிறதுலே பெஸ்ட்டு அவன் தான். அவனை வாங்கிட்டோன்னா ஆல்வேஸ் இந்த முக்கால்வாசி கேமே முடிஞ்ச மாதிரி தான் கணக்கு. அண்ட் மாதரா விடுவோமா, ஸ்டார்டிங்லேருந்து இதுக்காக தான் காத்துன்னு இருந்தேன். அந்த மாதிரி வாங்கியாச்சு. அண்ட் ஜெனோவையும் வாங்கிட்டோம். ஆனால் அந்த ஜெனோவை வந்து யாரும் தூக்கிட்டானுங்கன்னு நினைக்கிறேன். நான் கடைசி வரைக்கும் போனேன். பட் அதுக்கப்புறமா ஜெனோ எனக்கு என் பேஸில் காணும். யாரும் ஸ்டீல் பண்ணிட்டாங்களா என்ன எதுன்னு தெரியல. அதுக்கப்புறமா ஒரு 230K இருந்துச்சு. யாரையும் வாங்க முடியாது. அண்ட் இந்த இடத்துல ஸ்பின்னு எதனா உருப்படியாக கொடுத்தானுங்கன்னா நல்லாயிருக்கும். பட் கொடுக்கலை. திரும்பியும் அந்த இது. அண்ட் இந்த இடத்துல ஒரு பயங்கரமான ஃபைட்டுங்க, நானா நீயான்ற மாதிரி. ஜெனோ எனக்கும் தேவைப்பட்டான். ஸோ அதனால் நானும் வாங்க அவனும் வாங்க. நானே கொஞ்சம் அதிகமான காசு ஜெனோவுக்கு செலவு பண்ணிட்டேன். ஆனால் நான் தான் ஜெயிச்சாகணும் அப்படின்ட்டு ஒரு புடியில சரி நம்மளே வாங்கிடலான்னு பார்த்தா அவன் கடைசி டைம்லேயும் வாங்கணும்னு பிளான் பண்ணான். பட் நான் விடவே இல்லை. அவன் இன்னொரு வாட்டி வாங்கினாலும் நம்மளால் இன்னொரு வாட்டி வாங்க முடியும். ஸோ அவனே வேடிக்கை பார்த்துருந்தான். போப்பா தம்பி அப்படின்ட்டு திரும்பி பேஸை லாக் பண்ணிட்டேன். இந்த இடத்துல ஆக்சுவலாக 2 ஜெனோ இருக்க வேண்டியது, ஒருத்தன் தான் இருக்கா. இன்னொருத்தனை வந்து யாரும் ஸ்டீல் பண்ணிட்டாங்களா இல்லை நான் வாங்கினதுக்கப்புறமா எனக்கே தெரியாமல் தூக்கிட்டானுங்களான்னு தெரியல. அண்ட் வந்து ஜோரோ விடுவானா தூக்கிட்டேன். ஸோ ஜோரோவையும் எடுத்தாச்சு. அதுக்கப்புறமா வேறு யாராவது வாங்க முடியுமான்னு சுற்றி நின்றேன். பட் யாருமே கிடைக்கல. அப்புறமா இந்த இடத்துல மாதராவை வாங்கிட்டோம். ஸோ 2வது மாதராவையும் வாங்கியாச்சு. வாங்கினதுக்கப்புறமா தேடின்னு இருக்கும்போது யாருமே நம்ம கண்ணுக்கு அந்தளவுக்கு சரிப்பட்டு வரலை. தேடின்னு தான் இருந்தேன். ஸோ அப்புறமா இது ராங் கொடுத்துட்டு இந்த இடத்துல போகும்போது அவன் திரும்பி வந்தான். இது எந்த ஹீரோன்னு எனக்கு சரியாக தெரில கைஸ். எந்த அனிமையோட ஹீரோவா வில்லனா எனக்கு சரியாக தெரியல. பட் பார்க்க நல்லா கொடூரமாக இருக்கான். ஜெனோ எனக்கு தெரிஞ்சு கோகு அதான் ட்ராகன் பாலில் வருவான்னு நினைக்கிறேன். நான் ட்ராகன் பாலும் அந்த அளவுக்கு பார்த்ததில்ல. அண்ட் இந்த இடத்துல இந்த 500K இவனை வந்து வேற ஒருத்தன் வாங்கிடுவான். நான் சும்மா வேடிக்கை பார்த்தா வந்தேன் சார். தண்ணி கேன் போட வந்தவன் மாதிரி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வாங்கிட்டு போயிட்டோம். வாங்கிட்டு கடைசி வரைக்கும் வெயிட் பண்ணி இந்த இடத்துல ஒருத்தன் ஸ்டீல் பண்ணிட்டு ஓடுறான். எவ்வளோ பெரிய கொடூரக்காரன் மோசக்காரன்டா நீ, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறமா காசை கலெக்ட் பண்ணிட்டு திரும்பி வந்தேன். வந்து பார்க்கும்போது யாருமே மாட்டல. சரி ரைட்டுன்னு சொல்லிட்டு 2.4 மில்லியன் இந்த தடவை அந்த பெரிய கேரக்டர் வந்தால் வாங்கிடலாம் அப்படின்னு தான் வெயிட் பண்ணியிருந்தேன். அது போக 2 கேரக்டர்ஸையும் வாங்கி வச்சுருந்தேன். வாங்கினதுக்கு அப்புறமா வெயிட் பண்ணியிருந்தேன். செவுத்தில் போய் முட்டிக்கிட்டேன் தெரியாமல். ஸோ அப்புறமா வந்து தேடின்னு இருக்கும் போது ஃபைனலி மாட்டினா. நம்ம கையிலையும் காசு இருந்தது. சரி தூக்கிடலாம் அப்படின்ட்டு வாங்கியாச்சு. வாங்கினதுக்கப்புறமா அவனே ஸ்ட்ரெயிட்டாக பேஸுக்குள்ளே போய் விடுற வரைக்கும் கூடியே தான் போனேன். பட் வேறு எவனா அதை எடுத்தாலும் நம்ம கையில் திரும்பி வாங்குற அளவுக்கு காசு இல்லை. இந்த இடத்துல ஸ்டீல் பண்ண ஒருத்தன் பார்த்தான். விடுவானா பக்கத்தில் போய்ட்டு தம்பி என்ன பண்ணுறீங்க பார்த்துட்டு உடனே அவனே ரீஸ்பான் ஆகிட்டு வெளியே போயிட்டான்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறமா ஒரு பக்கு ரீஸ்பான் கொடுத்துட்டு இந்த மாதிரி தான் நான் அந்த பவர் தான் நான் எப்போ போடுறேனோ அந்த டைமில் இந்த மாதிரி பக் ஆகிடுது கேமு. இவன் வந்து என்னை அடிச்சுன்னான், வீட்டுக்கு போடா அப்படின்ட்டு அவனை ஒரு அடி அடிச்சுட்டு தூக்கி அடிச்சு விட்டேன். அண்ட் ஃபைனலி அவ்வளோதாங்க இந்த கேமு. ஸோ இன்னும் ஒரே ஒருத்தனை மட்டும்தான் வாங்குவேன். அவனும் ஒரு 750K சம்திங் இருப்பான். அவனையும் வாங்கி முடிச்சுட்டு இந்த கேமை என் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு பிளானோட தான் இருந்தேன். இவன் கிடைக்க மாட்டான்னு நினச்சேன். நான் ஏற்கனவே பார்த்து வச்சுருந்தேன். பட் ஃபைனலாக கிடச்சிட்டான்.
ஸோ அதுக்கப்புறமா அவ்வளோதான். இதுக்கு மேலே வாங்குறதுக்கு இங்கே யாருமே இல்லை. சரி ரைட்டு, இவனை உள்ளே வச்சுட்டு நம்ம வேறு யாராவது இருக்காங்க காயின் கொஞ்சம் சேர்த்து வச்சுட்டு தேடுதல் வேட்டைக்கு இறங்கி விட்டாச்சு. அப்படி இறங்கும் போது தான் இங்கே ஒருத்தன் 200Kல இருந்தான். சரின்னு சொல்லிட்டு இன்னொருத்தங்கிட்டேருந்து நம்ம தூக்கிட்டோம். ஸோ வாங்கினதுக்கப்புறமா அவ்வளோதாங்க நம்ம பேஸு. இது எப்படி அப்கிரேட் பண்ணுறதுன்னு தெரில. நம்ம பக்கத்து பேஸு பார்த்தீங்கன்னா அவன் பெருசாக ஆக்கியிருப்பான். அது எப்படி பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ அவள் தாங்க இந்த வீடியோ. அண்டு கிளைம் லாஸ்ட்டாக ஒரு கிளைம் இருக்குது, அதுவும் பண்ணி முடிச்சாச்சு. லீடர் போர்டு பார்த்தீங்கன்னா நம்ம இதில் 4வது இடத்துல இருக்கோம். 0 ஸ்டீல், ஒரு ஸ்டீல் கூட நம்ம பண்ணலை. ஒரு கேரக்டர் அனிமி கேரக்டரை நம்ம திருடவே இல்லை. ஸோ அவள் தான் கைஸ், நெக்ஸ்ட் வீடியோ கூடி சீக்கிரம் நான் போட ட்ரை பண்ணுறேன். அண்ட் அன்டில் தென் பை கைஸ், பை.